உங்களுக்கு முருகன் மீது பக்தி இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். குழந்தையில்லாத ஒரு தாயின் உண்மை கதை. தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். அன்பு இருந்தது, புரிதல் இருந்தது. ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு குறை மட்டும். திருமணமாகி 10 வருடங்கள் ஆனாலும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. எல்லாரும் கேக்குறாங்க, இன்னும் குழந்தை இல்லையா? வெளிய போகவே மனசு இல்ல. நாம் டாக்டர் காட்டலையா? எத்தனை கோவில் போயிருக்கோம், என்ன செய்யல? இன்னும் என்ன பாக்கியம் வேணும்? மருத்துவமனை, பரிகாரம், வழிபாடு, செல்லாத இடமில்லை. ஆனால் பலனில்லை. உறவினர் வார்த்தைகள் அவர்களின் மனதை தினமும் காயப்படுத்தின. ஒரு இரவு அந்த மனைவிக்கு ஒரு கனவு. ஒளி வீசும் ஒரு சிறு குழந்தை, முருகன் போல. ஷஷ்டி விரதம் இரு. அவள் திடீரென விழித்தாள். இதயம் துடித்தது. என்னோட கனவுல ஒரு குழந்தை வந்துச்சு, முருகன் மாதிரி. அது சொன்னது ஷஷ்டி விரதம் இரு. நாம் ஏற்கனவே எவ்வளவு செய்தோம், எதுவும் நடக்கலையே. இப்போ இதுவும். இல்ல, இந்த முறை முருகர் கனவில் வந்த மாதிரி இருக்கு. அவர்தானே அழைத்திருக்கிறார். நான் ஷஷ்டி விரதம் இருப்பேன். அவள் விரதம் தொடங்கினாள். நாள்தோறும் முருகன் நாமம், அசைக்க முடியாத நம்பிக்கை. மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் அவர்கள் காத்திருந்த அதிசயம் நடந்தது. வாழ்த்துக்கள், நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள். என்ன? உண்மையா டாக்டர்? முருகா, நன்றி. காலம் வந்தது. அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அவர்கள் அந்த குழந்தைக்கு வைத்த பெயர், ஒரு காலத்தில் அழுத வீடு இன்று சிரிப்பால் நிறைந்தது. ஒரு காலத்தில் உடைந்த மனம் இன்று நன்றியால் நிரம்பியது. நம்பிக்கை வைத்தவர் தோற்க மாட்டார். பக்தி இருந்தால் அதிசயம் நிச்சயம். நீங்களும் ஷஷ்டி விரதம் இருந்த அனுபவம் இருந்தால் கமெண்டில் பகிருங்கள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.